Satyabhama Institute of Science and Technology, Chennai. 100 சவரன் நகை, 20 சென்ட் நிலம், 10 லட்சம் ரொக்கம் கொடுத்தும் கேரளாவில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கொல்லம் அருகேயுள்ள நிலமேல் பகுதியை சேர்ந்தவர் திரிவிக்ரமன் என்பவரது மகள் விஸ்வமயா. கொல்லத்தில் உள்ள ஒரு ஆயுர்வேத கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து வந்தார். 26 வயதேயான இவருக்கும் சூரநாடு பகுதியை சேர்ந்த கிரண்குமாருக்கும் கடந்த ஆண்டு மே 31ஆம் தேதி திருமணம் நடந்தது. கிரண்குமார் கேரள மாநில மோட்டார் வாகன துறையில் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். திருமணத்தின் போது வரதட்சணையாக 1.20 சென்ட் நிலம், 100 சவரன் நகை, 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டது. திருமணத்திற்கு முன்பு கிரண்குமார் பெண் பார்க்க வந்தபோது தனக்கு வரதட்சணை எதுவும் தேவையில்லை என்று கூறினாலும் விஸ்மயாவின் பெற்றோர் மாப்பிள்ளைக்கு தேவையான விஷயங்களை பார்த்து செய்துள்ளனர். ஆனால் திருமணத்திற்கு பின்னர் கூடுதல் வரதட்சணை கேட்டு விஸ்மயாவை அவன் கொடுமைப்படுத்தியுள்ளான். திருமணத்தின் போது வாங்கி தந்த கார் நல்ல மைலேஜ் தரவில்லை, எனவே வேறு புதிய கார் வாங்கி தர வேண்டும் என்று இளம் மனைவியை சித்திரவதை செய்துள்ளான். விஸ்மயா தனது உடலில் ஏற்பட்ட காயங்களை போட்டோ எடுத்து உறவினர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியுள்ளார். கடந்த 8 மாதங்களாக இத்தகைய கொடுமை விஸ்மயாவுக்கு நடந்துள்ளது. இதையடுத்து தன் நிலை குறித்து பெற்றோருக்கு புகைப்படம் எடுத்து அனுப்பியுள்ளார். இந்நிலையில் 21ஆம் தேதி விஸ்மயா கிரண்குமார் வீட்டு குளியலறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தங்கள் மகள் தற்கொலை செய்யவில்லை என்றும் கிரண்குமார் மற்றும் அவரின் குடும்பத்தினரும் அடித்து கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்டுள்ளனர் என்றும் விஸ்மயாவின் பெற்றோர் போலீசாரிடம் கதறியபடி கூறினர். இதையடுத்து போலீசார் கிரண்குமாரிடம் கிடுக்குப்பிடியாக விசாரித்தனர். தொடர்ந்து அவரை அதிரடியாக கைது செய்தனர். கேரளாவில் இந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் ஏராளமானோர் கிரண்குமாரை கண்டபடி திட்டி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து நடிகர் ஜெயராம் தனது முகநூல் பக்கத்தில் இன்று நீ நாளை என் மகள் என்று விஸ்மயாவின் படத்தை வெளியிட்டு வேதனை தெரிவித்துள்ளார். விஸ்மயா தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னர்தான் தெரிய வரும். கைது செய்யப்பட்ட விஸ்மயாவின் கணவன் கிரண்குமார் கோட்டாரக்கார துணை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இறந்து போன விஸ்மயா NCCயில் இருந்துள்ளார். மிகவும் போல்டான பெண்ணாக வளர்ந்த அவருக்கு ஆயுர்வேத மருத்துவராகி சேவை செய்ய வேண்டும் என்பது கனவு. இதற்கிடையில் திருமண வலைதளம் வழியாக கிரண்குமார் அறிமுகமாகியுள்ளார். வீட்டில் மற்றவர்களுக்கு கிரண்குமாரை பிடிக்கவில்லை என்றாலும் பெற்றோர் சகோதரரை சமாதானம் செய்து அவரையே திருமணம் செய்து கொண்ட விஸ்மயா இப்போது உயிருடன் இல்லை என்பதுதான் எத்தனை சோககரமானது.